வணக்கம் சிறைகளே. இன்று புத்தகச் சிறகுல நான் சொல்ல போகிற குட்டி ஸ்டோரி குதிரை வண்டி. குதிரை வண்டியில் தேங்காயெல்லாம் ஏற்றிக்கிட்டு தனக்கு பழக்கப்படாத கிராமம் ஒன்றுக்கு வேகமாக சென்று கொண்டிருந்தார் ஒரு பெரியவர். அந்த கிராமத்துக்கான குறுக்கு பாதை ஒன்று தென்பட்டது. ஆனால் அது சரியான வழியான அவருக்கு தெரியலை. யாரிடமாவது விசாரிக்கலான்னு கண்களை சுழற்றினார். அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தம்பி, இந்த பாதையில் போனால் ஊருக்கு எவ்வளோ நேரத்தில் போய் சேரலான்னு கேட்டார். மெதுவாக போனால் 10 நிமிஷத்தில் போகலாம், வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னான். சிறுவன் சொன்ன பதில் குதிரை வண்டிக்காரர் ரொம்ப கோபப்படுத்திடுச்சு. என்ன தம்பி, நக்கலா? மெதுவாக போனால் சீக்கிரம் போயிடலாம், வேகமாக போனால் நேரம் ஆகுமா? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கோ. இவன்கிட்ட போய் வழி கேட்டோம் பாருன்னு முணுமுணுத்துக்கிட்டே குதிரையை அடித்து ஓட்டினார். வண்டி விறுவிறுன்னு ஓடிச்சு. கொஞ்ச தூரம் தான் வண்டி போயிருக்கும். திடீர்னு பாதையில் கிடந்த கற்கள் சக்கரத்தில் சிக்கினதில் வேகமாக போன வண்டி தடுமாறி கவிழ்ந்துருச்சு. வண்டியில் இருந்த தேங்காயெல்லாம் 8 திசைகளும் சிதறி விழுந்துருச்சு. நல்ல வேளை வண்டிக்காரருக்கு ஏதும் அடிப்படல, தப்பிச்சு விட்டார். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே தென்படல. ஒற்றையாளாக வண்டியை சிரமப்பட்டு நிமித்தினார். கீழே மூளைக்கு ஒன்றா சிதறிய தேங்காயெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு கிராமத்துக்குள்ளே போவதற்குள்ளே அரை மணியை தாண்டிடுச்சு. அப்போதான் சிறுவன் சொன்ன வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சிச்சு. அவன் சொன்னபோது அதனை மேலோட்டமாக அவர் காதில் வாங்கிக்கிட்டாரு. அதன் சரியான அர்த்தத்தை அவர் உள்வாங்கிக்கல. வழியில் கற்கள் நிறைய கிடக்குது, கொஞ்சம் மெதுவாக சென்றால் எந்தவித சிக்கலுமின்றி போயிருக்கலாம். வேகமாக வந்ததால் குதிரையை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. சிறுவன் சொன்னதை அலட்சியப்படுத்தினதால் உண்டான விளைவு தான் இது. யார் எதை சொன்னாலும் அதனை முழுமையாக உள்வாங்கி கொள்ளணும். சொல்பவர் யார் அப்படின்றத விட அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்றதெல்லாம் அதில் கவனம் இருக்கணும். நம்மோட பேசுபவர்கள் அவங்க சொல்கிற விஷயத்தை உள்வாங்குறோன்னு தான் நம்ம எண்ணுவாங்க. அரைகுறையாக நம்ம காதில் வாங்கிக்கிட்டு அலைப்பாய்வதை விட கொஞ்சம் மெனக்கெட்டா அந்த பெரியவர் போல் அல்லாட வேணாம். வகுப்பறைகளில் காதுகளை கூர்மையாக வச்சுக்கிறவங்க தான் முதலிடம் பிடிக்கிறாங்க. நம்ம காதுகளையும் கொஞ்சம் கூர்மையாக வச்சுக்கலாமா?